இது பெரிய கதை மேடம். அது சொல்லணும்னா பெரிய கதை மேடம். உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க சொல்றீங்களா? அவங்க எங்க வீட்டுல நல்லா பழகி, எனக்கு யாருமே இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லைன்னு அப்படி இப்படின்னு பேசி எங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே வந்துட்டாங்க மேடம் வீட்டுல. அப்படியே மாத்தி பேசுறோம். அவங்க அம்மாவை பார்த்துருக்கீங்களா நீங்க? தெரியும் மேடம், தெரியும். ஏம்மா அவர் சொல்றது உண்மையா? அவர் எனக்கு சார்மா, இதுக்கு புருஷன். நான் வேலை செஞ்சுட்டு போவார், சம்பளம் கொடுப்பாரு எனக்கு. இது புருஷன். நான் கேட்பேன், என் பொண்ணுகிட்டலாம் பேசுகிற வச்சுக்காத, நீ எதுக்குப்பா என் பொண்ணுகிட்ட பேச? ஏமா வேலையை பாருமாங்க, சும்மா பேசினுங்கிற கேட்டார். யாரு போய் சொல்றேன்? நான் அப்படி போய் சொல்றேன். அப்போ நான் அப்படி வேலைக்கு வந்த பேர் உனக்கு தான் வேலை எங்கள் வீட்டில். நான் ஏமா செல்விமா வேலைக்கு வந்துட்டேன். வந்துட்டேன் சார் நான் சொல்லுவேன். அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற நீ, நான் அப்படி வந்துடுற வேலைக்கு எங்கள் வீட்டுக்கு போவேன். அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, கேளுங்க. நீ போலப்பா எங்கள் வீட்டுக்கு. மணிவண்ணன், சொல்லுங்க மேடம். நீங்க தான் அவங்க வீட்டுக்கு போனீங்க சொல்றாங்க. அவங்க அப்படிதான் மேடம் பேசுவாங்க. நான் உங்க வேலைக்கு வர சொல்ல, நீ எங்க வீட்டுக்கு போவே இல்லையாப்பா? அவங்க நான் அப்படி வந்தப்ப கேட்பார் ஃபோன் பண்ணி, வேலைக்கு வந்துட்டேன் செல்வியம்மான்னு. இதனால எங்க ஃபேமிலிலாம் பாதிச்சிருக்குது மேடம். அந்த அளவுக்கு பண்ணிச்சுலாம் மேடம். சரி, அட்வொகேட் பேசுவாருப்பா அவங்க கிட்ட. நான் வேலைக்கு வந்துடுவேன் கேட்பாரு. சரி, இப்போ அழுகிறத நிறுத்து, கவுன்சிலிங் எடுத்துக்கோ. இப்போ அடுத்தது அட்வொகேட் சரவணன் சார் காண்டாக்ட் பண்ணு, அவர் கைட் பண்ணுவார். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு திருமணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது 18 வயசு வரைக்கும் அது வேற விஷயம். 18 வயசு வரை, 18 வயசுக்கு கீழே இருக்கிறது பெண்களோட, அது லவ்வாக இருந்தாலும் சரி, அந்த பையன் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனால் இட் இஸ் அ க்ரைம். அதை பாக்ஸோ கேஸில் உள்ளே போக முடியும், மிகப்பெரிய தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒரு மேஜர் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அட்ராக்ஷன், இன்ஃபேக்சுவேஷன், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கிறது விஷயங்கள், நேச்சுரலாக நடக்கிறது விஷயங்கள். கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகலைனாலும் இது நடக்கலாம். ஆனால் மூளையை யூஸ் பண்ணும்.